வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்திய கோப் அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மட்டக்குழி பகுதியில் 4 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமை தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை ஜெயாநகர் கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 9 மீனவர்கள் கைது. ஜோர்தான் மன்னன் ஜப்பானிய பிரதமரை டோக்கியோவில் சந்தித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்திய கோப் அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மத்திய வங்கியின் முறிகள் விநியோக சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளி என கோப் குழுவினர் தலைவர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்துள்ளார். 2016 යන වසර දෙක තුලදී ශ්‍රී ලංකා මහ බැංකුව සිදු කරන ලද බැඳුම් කර නිකුත් කිරීමවලදී 2015 மற்றும் 2016 ஆகிய 2 வருடங்களில் இலங்கை மத்திய வங்கி மேற்கொண்ட முறைகள் விநியோகத்தின் போது நாம் விசாரணைக்குட்படுத்தி 2015 ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலின் போது அப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநராக செயற்பட்ட அர்ஜுன் மகேந்திரன் தலையீடு அல்லது அழுத்தத்தை மேற்கொண்டமைக்கான நியாயமான சந்தேகம் ஒன்று ஏற்படக்கூடிய சாட்சியங்கள் தெரிவுக்குழு முன்னிலையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக தெரிவுக்குழு கண்காணித்துள்ளது. தெரிவுக்குழுவினூடாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த விடயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதும் இங்கு செயற்பட்ட முறையினூடாக இலங்கை மத்திய வங்கியின் நம்பிக்கைக்கு குந்தகம் ஏற்பட்டுள்ளது என்ற நியாயமான சந்தேகமும் ஏற்படக்கூடிய சாட்சியங்கள் தெரிவுக்குழு முன்னிலையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. அத்துடன் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற முறைகள் கொடுக்கல் வாங்கலின் போது ஆரம்ப கொடுக்கல் வாங்கல் நிறுவனங்களில் ஒன்றான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் பாரிய லாபத்தை ஈட்டியுள்ளதை தெரிவுக்குழு கண்காணித்துள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மத்திய வங்கியின் அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனைகள் உள்ளிட்ட விடயங்களை பரிந்துரைப்பதோடு இதன் முறையற்ற செயற்பாடு காரணமாக அரசாங்கம் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களிடமோ நிறுவனங்களிடமோ அறவிட வேண்டும் என பரிந்துரைக்கிறோம். அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவுக்குழு சுட்டிக்காட்டுகிறது. பிரச்சனையை தோற்றுவைத்த முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் நேரடி பொறுப்பு கூற வேண்டும் என்பதுடன் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் மத்திய வங்கியில் பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கிறோம். இவ்வாறான கொடுக்கல் வாங்கலின் போது ஒழுக்கம் மற்றும் மத்திய வங்கியின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்கு முறையான பொறிமுறையொன்றை அமைப்பதற்கு தற்போது நடைமுறையில் உள்ள ஒழுக்க ஆணைக்குழு சட்டத்தில் உள்ள சட்டங்களில் உடனடியான திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கிறோம். මහේන්ද්‍රන් මහතා ඍජුවම වගකියයුතු අතර ඔහුට සහ මහ බැංකුවේ අදාළ නිලධාරීන්ට එරෙහිව නීතිමය ක්‍රියාමාර්ග ගැනීම නිර්දේශ කරයි. මෙවැනි ගන්දනුවලදී විනිවිදභාවය සහ මහ බැංකුවේ විශ්වාසනීයත්වය ආරක්ෂා කිරීම සඳහා විධිමත් යාන්ත්‍රණයක් සැකසීම සහ දැනට පවත්නා විනිමය කොමිෂන් සභා පනත ඇතුළු අදාළ නීති රීති අනපනත් කඩනමින් සංශෝධනය කළ යුතු බව නිර්දේශ කරයි. கோப் குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். එක ඉල්ලීමක් කරනවා සභාපතිතුමාගෙන් විශේෂයෙන් මෙතුමා සඳහන් කරා එතුමා සම්බන්ධයෙන් පත්තරවල නොයෙකුත් දේ පළ වුණා. අපි සම්බන්ධනුත් පත්තරවල නොයෙකුත් දේ පළ වුණා. அவர் தொடர்பில் பத்திரிகைகளில் பல்வேறு விடயங்கள் வெளியிடப்பட்டதாக தலைவர் கூறினார். எம்மை பற்றியும் பல விடயங்கள் பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. அவரும் சில நிறுவனங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவ்வாறு செய்யக்கூடாது. கோப் குழுவின் சம்பிரதாயம் ஒன்று உள்ளது. இது தொடர்பான கேள்விகளை கேட்டபோதே நான் மாத்திரமே கோப் குழுவில் பதிலளிக்கவில்லை. கோப் குழுவில் நடைபெறும் விடயங்களை ஊடகங்களுக்கு வெளியிட முடியாது. பத்திரிகையில் வெளியிடப்படும் விடயங்கள் தொடர்பில் நான் அவருக்கு 2-3 தடவைகள் கூறியுள்ளேன். ஊடக நிறுவனங்கள் இது தொடர்பில் இவ்வாறு தகவல்களை வெளியிட்டமை தொடர்பில் அவர்களை கோப் குழுவுக்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். இது எமது உரிமையாகும். பத்திரிகைகளில் தகவல்கள் வெளியிடப்படுகின்றமை எமது பொறுப்பு அல்ல. அது அவர்களின் பொறுப்பு என தலைவர் கூறியிருந்தார். அவ்வாறில்லை. அது தொடர்பில் விசாரிப்பதற்கும் அவர்களை அழைப்பதற்கும் கோப் குழுவிற்கு அதிகாரம் உள்ளது என்பதை நான் அவருக்கு கூறிக்கொள்கிறேன். මේක අපේ කාර්යභාරයක් නෙවෙයි පත්තරවල පළවෙන එකත් ප්‍රකාශ කරන එකත් තම තමන්ගේ කාර්යභාරයක් කියලා. එහෙම නෙවෙයි. ඒක පාර්ලිමේන්තු බලාපොරොත්තුවක් නෙවෙයි. කෝප් කමිටුව අනිවාර්යෙන්ම ඒ සම්බන්ධයෙන් ප්‍රශ්න කිරීමට ඒ වගේම කැඳවන්න බලය තියෙනවා කියන එක එතුමාට මම ප්‍රකාශ කරනවා. இதேவேளை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் வெளிநாடு சென்றுள்ளமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் வீரகுமார திசாநாயக்க பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது உண்மையா என்பதை பிரதமரிடம் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். திருமண வைபவம் ஒன்றுக்கு சென்று வருவதாக அர்ஜுன் மகேந்திரனை சந்தித்த வேளையில் அவர் என்னிடம் கூறினார். உதயங்க வீரதுங்க போன்று தப்பியோடவில்லை. கொழும்பு 15 மட்டக்குழி பகுதியில் 4 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமை தொடர்பில் மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 18 வயதான இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை கொழும்பு பிரதம நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்குழி சமித்புர பகுதியில் சிலரால் முன்னெடுக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையினை வலியுறுத்தி முல்லைத்தீவில் இன்று கையெழுத்து வேட்டை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். தீவு மாவட்டத்தில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி முல்லை மாவட்ட சிவில் சமூக அமைப்புகளும் சமூக செயற்பாட்டாளர்களுமாக இணைந்து இந்த கையொப்ப போராட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் செய்யப்படுகின்ற இந்த கையொப்ப போராட்டம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இந்த கையொப்ப பிரதிகளையும் ஒரு மகஜரையும் அனுப்புவதாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை வேண்டி இந்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லை மாவட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதிக்கும் அதன் பிரதமருக்கும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் திகழ்கின்ற சம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த மகஜர்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. திருகோணமலை ஜெயாநகர் கடற்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சட்டவிரோத மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட 2 படகுகளும் வலைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. புல்மோட்டையைச் சேர்ந்த 9 பேரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களுக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட உள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கொச்சிவெளி போலீசார் தெரிவித்தனர். கலனி பேலியகொட பகுதியில் 1,30,000 ரூபாய் பெறுமதியான கழிவுத் தேயிலுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பினை அடுத்து நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கலனி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்து மக்கள் நாளைய தினம் கொண்டாடவுள்ள தீபாவளி பண்டிகைக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள ஆயத்தமாகும் காட்சிகள் எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவாகியுள்ளது. வடக்கு மக்களும் இம்முறை மிகுந்த ஆர்வத்துடன் தீபாவளி பண்டிகைக்கு ஆயத்தமாகி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அந்த வகையில் வவுனியா மக்கள் புத்தாடைகளை கொள்வனவு செய்யும் காட்சியே இது. யாழ்ப்பாண மக்கள் இம்முறை ஆர்வத்துடன் தீபாவளி பண்டிகைக்கு ஆயத்தமாவதை எங்களால் காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மக்கள் நாளைய தினம் கொண்டாட உள்ள தீபாவளி பண்டிகைக்கு பொருட்கள் கொள்வனவு செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு மக்களும் ஆர்வத்துடன் தீபாவளி பண்டிகைக்கு ஆயுதமாகின்றமை குறிப்பிடத்தக்கது.
மேலும் கல்முனை மக்களும் நாளை கொண்டாட உள்ள தீபாவளி பண்டிகைக்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு ஆயத்தமாகும் காட்சிகள் நியூஸ் ஃபர்ஸ்ட் கனடாவில் இவ்வாறு பதிவாகின. குறிப்பாக ஹட்டன் மற்றும் நுவர்லியா மக்கள் புத்தாடை கொள்வனவுகளில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் தொகுப்பு அடுத்து. திடீர் சுகவீனம் காரணமாக ஹெட்டிமுல்ல பண்டநாயக்க கலவன் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 62 மாணவர்கள் இவ்வாறு கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹொரண ஸ்ரீபாலி மகாவித்தியாலயத்தில் நூலகம் மற்றும் புதிய கணனி பீடம் ஆகியன திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வு இந்திய உயர்ஸ்தானிகள் YK சின்ஹா தலைமையில் நடைபெற்றது. இதற்காக இந்திய அரசாங்கம் 500 மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகவும் பழமை வாய்ந்த பாய்மர கப்பலை வரவேற்கும் நிகழ்வு நேற்று கொழும்பு துறைமுகத்தில் நடைபெற்றது. ரோம் நாட்டின் தொல்பொருள்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த நிகழ்விற்கு துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க கலந்து கொண்டார். இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.